நேற்று நைட் வந்து ஃபுல்லாக மழை தான் வந்துட்டு இருக்கு சரிங்களா. வீடும் ஒரு பக்கம் இதாகிட்டு இருக்கு. அங்கே வந்து டி நகரில் பஸ்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் நடந்து தான் வந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனால் எங்களுக்குனா வீட்டு போல பாருங்க, ஃபுல்லாக முழுவிட்டோம் தண்ணி ஃபுல்லாக. ஆனால் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் எடுத்துட்டேன் அடப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் பண்ணல, ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க எடுத்ததுக்கு. மக்கள் இயல்பு வாழ்க்கை எப்படிமா இருக்கு? மக்கள் இயல்பு இன்னும் பயந்துன்னு போகிற மாதிரி தான் இயல்பு வாழ்க்கையே. இவ்வளவு தூரம் தண்ணி நிக்குது, 4000 கோடி செலவழிச்சு மழை நீர் வடிகால் எல்லாம் போட்டு அதெல்லாம் சும்மா சார், சும்மா. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் எப்படி சொல்றது, சும்மா இதே பேச்சு விட்டா நம்மளுக்கு அந்த கட்சிக்காரங்க நம்ம இது ஓட்டு போடுவாங்கன்ற நிலைமைக்கு தான் பண்றாங்க. அதெல்லாம் சும்மா, எல்லாமே சும்மா கதை, எல்லாமே வேஸ்ட் இவங்க பண்றது. நான் சொல்ல போனா இந்த சென்னையில ஆட்சின்றதே ஒண்ணு வரக்கூடாது, அவ்வளவுதான். வட்ட மழை பெய்யுது, மக்கள் தான் அவதியாகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வே இருக்க மாட்டேங்குது. எப்படிதான் பாக்குறீங்க நீங்க? தீர்வு கிடைக்காது சார். நம்ம என்னதான் போனாலும் நம்ம வந்து ரோட்ல போறோம், அவனுங்க வந்து கார்ல போறானுங்க, அவ்வளவுதான். இது வாழ்க்கையே, நம்ம வாழ்க்கையே அப்படிதான். இப்போ இதனால உங்களுக்கு எப்படி பாதிப்புகள் இருக்கு? என்ன மாதிரி சமாளிக்க முடியுதா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை? சார் நாங்க கீழே இருக்கோம். ஆனா இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போனதான் தெரியும் தண்ணி எவ்வளவு தூரம் இருக்குது, எவ்வளவு கிட்ட இருக்குது. நான் எங்க வீடு ஆடுதொட்டில் இருக்குது. அங்க போனதான் தண்ணி நிலவரமே என்னன்னு தெரியும். காலையில 6 மணிக்கு போயிட்டு இதே மழை தான் நான் போனேன். இந்த மழையில நான் போனேன், இதே மழை தான் நான் திரும்பி ரிட்டர்ன் நடந்து வரேன். போகும்போது பஸ்ல போனா வரும்போது நடந்து வரேன். பஸ் வர முடியாது சொல்லுது. எவ்வளவு தூரம் தண்ணி நிக்குது சார்? பஸ் போன வந்துச்சு, மேட்டுப்பாளையம் இங்க இறக்கணும், அதுவும் இறக்கி விடல. கேட்டா 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பேன்றாங்க. மகளிர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கேட்டா 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நான் என்ன சொன்னேன், 50 ரூபா போடுறேன், நீங்க மலைக்கு எடுத்துன்னு போங்க நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ நிறைய கேட்போம். இந்த மலையோட பாதிப்பு எப்படி இருக்கு உங்க பொழப்புல? பயங்கரமா இருக்குண்ணே. ஒண்ணுமே வருமானம் ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா எங்க போனாலும் தண்ணி தான் அதிகமா இருக்குது. காவ நோண்டாங்க என்ன நோண்டாங்கன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு இந்த ஏரியால இவ்வளவு தண்ணி நிக்கிற காரணம் இது எதுவுமே தூர் வரலண்ணே. எதுவுமே காவா எதுவுமே வரவே இல்லை. எங்க வாரினாங்கன்னு சொல்லுவேன். வாரிந்தா தண்ணி போயிடணும்ல. இந்த மழையே எப்படின்னா இன்னும் அதிகமாகச்சுன்னா என்ன பண்ணுறேன், விட்டே ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இந்த வேற கார் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சென்னை மக்கள் வந்து இங்கே இல்லை, நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது. ஆமாம், கோயம்பேடு ஃபுல்லாக அப்படிதான் பிளாக்ல. கோயம்பேடு வீட்டுக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல், வீட்டுக்கு எப்படி போறதுன்னே தெரியாம உட்காந்து இருக்காங்க. மழைநீர் வடிகால் வந்து 4000 கோடி செலவு செய்யறாங்க. பார்த்தா தண்ணி ஒன்னுமே செலவு பண்ணவே இல்லை. தூர் வாரி இருந்தாங்கன்னா இந்த இது கூட இதே கிடையாது. நான் கிளீன் பண்றேன், அதை பண்றேன், இது பண்றேன், எங்க தண்ணி போகுது? எந்த இடத்துலயும் தண்ணி போகவே இல்லை. வேஸ்ட் தான் இது. பொழப்பு வேஸ்ட் தானே. டிவே கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போதைக்கு ஓலை ஊப்புற வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. 2 வீலர் வேற எல்லாமே இது பண்றாங்களா, அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. மலையில என்ன மாதிரி எங்க சவாரி ஜனமே வர முடியுது, சும்மா நடந்து தான் வராங்க. அப்படியே பிக்கப் பண்ண கூட எங்க தண்ணி இருக்கிறதுல எங்க போவீங்க நீங்க? தண்ணியில வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓரம் கட்டி அப்படியே பத்துவோம் வேண்டிதான். ஆமா, குடும்ப சூழ்நிலை எப்படி? ரொம்ப கஷ்டம். கடன் வாங்கி டி வேலம் போட்டு கட்டுறதே கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து எப்படி இருக்கு இந்த மலையோட பாதிப்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஓவராக இருக்குது சார், முடியல. அதாவது ஏன்னா என்ன சொல்றதுன்னு புரியல. ஏன்னா கேட்டால் ஜனங்க புது ஜனங்க ரொம்ப அதிக இதாகிடுது. அது தண்ணி நிற்க காரணம்னு கேட்டால் எல்லாம் பள்ளத்தாக்கு தான். ரெண்டாவது வந்து அது ஒழுங்கு சரியில்லை. அதாவது சரியா ஒழுங்கு பண்ணல. கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் மழைநீர் வடிகால்லாம் 4000 கோடி செலவழிச்சு பண்றேன்னாங்க. எப்படி பார்த்துருக்காங்க? எங்கங்க பண்ணியிருந்தா இப்படி வருமா? இந்த சமயத்தில் சொல்றாங்க, சரி சேரில் காட்ட மாட்டேன்றாங்க. அதான் உண்மை. இந்த ஏரியால இவ்வளவு தண்ணி நிக்குது. இந்த ஏரியா இது மெயினான ஏரியா எப்படின்னா பள்ளத்தாக்கு எவ்வளோ இருக்கு, சைதாப்பட்டை இதெல்லாம் இருக்கு. எல்லாம் எவ்வளோ எப்படி இருக்கும்? மக்களுக்கு எப்படி இருக்கு? மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ரொம்ப அவதி உட்பட்டவங்களா. ஏன்னா இந்த ஏரியால வந்து தண்ணி அதிகமா இருக்கு, காரணம் என்ன ஐயா? இது வந்து மழைங்க, இந்த இடத்துல வந்து அதிகமாக நிற்கிது தண்ணி. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மழைநீர் வடிகால் போட்டு அதெல்லாம் கிளீனாக பண்ணுறாரு. நம்ம இவரு பண்றாரு கிளீனா, அதெல்லாம் கவுன்சிலர் கிளீனா பண்றாரு. வேற எதுவும் பால்லாம் கிடையாது. இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி நிக்குது? தண்ணி அதிகம் இந்த இடத்துல. மொத்த தண்ணி இங்கே தான் வருது, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம கவுன்சிலர் நல்லா பண்றாரு, சிதறா நல்லா பண்றாரு, அதுல எதுவும் குறை கிடையாது. தண்ணி தண்ணி போட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்கு. மொத்த தண்ணியும் இங்க தண்ணி, மொத்த தண்ணியும் இதுல இருந்து வர்றது, இந்த பக்கம் இருந்து வர்றதுல இங்க தான் வந்து நிக்குது. வேற எல்லாம் பிரச்சனை. கவுன்சிலர் நல்லா பண்றாரு, எல்லாம் சிதற நல்லா பண்றாரு, அதெல்லாம் வந்து காசு நிக்குது. என்ன காரணம்? அது மழைக்கான கட்டமைப்பு சரியா பண்ணல. அது மாதிரி 4000 கோடி சொல்லிச்சு நல்லா செயல்படுத்திருக்கோம், தண்ணி எங்கேயுமே நிற்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் பார்த்தா இவ்வளோ ஏரியாவில் இவ்வளோ தண்ணி நிற்கிது.
மக்கள் வந்து வெளியே வர சூழ்நிலை இருக்கு. இப்பயே இதுக்கு இன்னும் தீவிரடைஞ்சா இன்னும் எப்படி சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஜனங்களும் இப்போ அது சரியா கவனிக்கிறது. இது மேற்கு மாநிலம் முக்கியமான ஏரியா தானே இது? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ அதுலயே இவ்வளவு தண்ணி நிக்குது, போறதுக்கு வழி இல்லையா தண்ணிக்கு? தண்ணி போறதுக்கு சூழ்நிலை இருக்கா இல்லையா இந்த ஏரியால? இல்லை சார், அது ஆமாம் அது சரி பண்ண அவங்க அரசாங்கம் அது என்ன அதான் சரி பண்ணலன்றீங்களா? ஆமாம். ஏன் வட்ட மழை பெய்யுது, ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு இப்ப கொஞ்சம் ஒரு நாள் மழைக்கு இவ்வளவு தூரம் பாதிப்பா இருக்கு. ஆமாம். மக்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு? ஆமாம் சார், கஷ்டமாக தான் இருக்கேன். நான் அப்படி சுற்றின்னு வரேன் போயிட்டு சுத்திட்டு வரீங்க. ஆமாம், வீட்டுக்கு போறதுக்கு மற்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு சிரமமா தான் ஆமாம். இருக்கு. தேங்க்ஸ். இந்த ஏரியால இவ்வளவு தண்ணி நிக்க காரணம் என்ன? மழை இவ்வளோ மழை பெஞ்சா அப்படி இந்த மாதிரி இது ஆகுது. மழை இன்னும் பெய்யா வீடு ஃபுல்லாக தண்ணியாக வந்துடுது. ஃபுல்லாக தண்ணி என்ன பண்ணுறது? அரணா சபையெல்லாம் தண்ணி வெள்ளம் போல ரொம்ப கிடையாது. பில்லர்லாம் தண்ணி என்ன பண்ணுறது? ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு எப்படின்னு இருக்கு, இயல்பு வாழ்க்கை எப்படின்னு இருக்கு? பாவம் மக்களுங்க, தண்ணி தண்ணியாகிடுது. மக்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? இப்போ 4000 கோடி செலவழிச்சு மழைநீர் வடிகால் போட்டு எங்கேயுமே தண்ணி நிற்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த ஏரியாவில் மெயினான ஏரியா இவ்வளோ தண்ணி நிற்குது. என்ன பண்ண அவங்க எதுவும் ரெடி பண்ணல. ரெடி பண்ணால் பரவாயில்ல. அது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கு. ஆமாம், மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமமாக தான் இருக்கு. பாருங்க மக்கள் வந்து வணக்கண்ணே, இந்த மலையில வந்து எப்படின்னு இருக்கு? வண்டியை இது பண்ணிருக்கீங்க, வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு சார். நல்லா தான் இருந்தது. கார்கார வந்தான், ஏர் காத்துல எல்லாத்தையும் ஃபுல்லாக வண்டி இந்த சாஞ்சி. ஏரியாவில் இவ்வளோ தண்ணி நிற்க காரணம் என்ன? தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இது வழக்கமாக இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. என்ன ஒன்று, இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி டூ வீலருக்கெல்லாம் வந்து அதிரடியாக உடனே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ வீலரோட கஷ்டம் வரும்போது தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி பைக், இப்போ நான் இங்கேருந்து ஆலோசனர் வரைக்கும் போகணும். இப்போ இதுக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. இது எங்கே போய் நான் சரி பண்ணி எப்படி போயிட்டு போகிறதுன்னு தெரியல. கடை இருக்காது. ஸோ நம்ம தள்ளிட்டு தான் போகணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ மழைநீர் வெளியே போகாத காரணம் என்னவா இருக்குங்க? எங்கே நம்ம ஆளுங்க சுத்தமாக இல்லையே. எல்லா இடத்துலையும் குப்பை எல்லாமே ஒரே இடத்துல போடுறது, போய் எல்லாம் சாக்கடை தண்ணி தான் கவர்மெண்ட்டே எவ்வளோ தான் க்ளீன் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் பாருங்களா இந்த மாதிரி இல்லை. இங்கே மட்டும் தானே இந்த மாதிரி ஒரு இது. பாருங்க மழை வருது. 4000 கோடி செலவழிச்சு நாங்கள் மழைநீர் வடிகாலுக்கு வந்து அந்த எப்படி இருக்குன்னு ஐயா, கவர்மெண்ட் வந்து குறை சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் தன்னுடைய கடமையை நல்லா சிறப்பாக தான் செய்யுது. நம்ம மக்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். குப்பை வந்து நீ போய் குப்பையை போய் அங்கே போய் போட்டேன்னா போய் அடைச்சிக்கும். அப்போ அது யார் க்ளீன் பண்ணுவா? தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பாவம், அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களும் 24 மணி நேரமும் பணி வேலை, இந்த மலையிலையும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நம்ம மக்கள் தான் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து சிறப்பாக செயல்படணும். கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது. இது வந்து அதிரடியாக உடனே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஐயா வந்து இதன் மூலயமா ஒரு சின்ன ஒரு மனு வைக்கிறேன். டூ வீலருக்கு எல்லாமே நிற்கிறது தானே இது. எப்பயுமே இந்த இடத்துல தண்ணி இவ்வளோ தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும். யார்கிட்ட சொல்லி நம்ம கிளியர் பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறது. இப்போ பைக்காரன் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் விழுந்துட்டாரு. வண்டி நிறையா பழுதாகுது. அதனால நீ இப்போ கவர்மெண்ட்டில் தான் பார்த்து ஆனால் ரெடி பண்ணி கொடுக்கணும். தண்ணி இந்த இடத்துல நிற்கிறது தான் நார்மலாக, இது கிளியர் பண்ண மாட்டேன்றாங்க. மழை பெஞ்சாலே இந்த இடம் தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்கிது ப்ரோ. இப்போ 4000 கோடி செலவழிச்சு மழைநீர் வடிகால் பூரா போட்டோம், எங்கேயுமே தண்ணி நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது. பட் என்னன்னா 4000 கோடி செலவு பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரம் கிளியர் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நிற்கும், 1 day கிளியர் ஆகுது. தவிர இப்போ தண்ணி நிற்காத அளவுக்கு பண்ணணும். மற்ற ஏரியாவில் நிற்கிற மாதிரி செலவு பண்ணது கொஞ்சம் ஒர்த்தபுளாக பண்ணலை. இப்போ வந்து மழை திரும்பி ஆரம்பிச்சிருக்கு, திரும்பி மழையின் வேகம் அதிகமாக இருக்குது. இப்போ திரும்பி வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. மக்கள் நிலைமை மக்களோட நடமாட முடியல, கண்டிப்பாக பாதிக்கப்படுது. நான் வெளியில் போக முடியல, வர முடியல. இவ்வளோ தண்ணி நிற்கிது, எங்கே போக முடியுது? ரொம்ப கஷ்டம் போகிறது. அது பார்த்தீங்கன்னா பஸ்ஸே நிற்கிது. இப்போ வந்து கட்சிக்காரங்க வந்தாங்க, அவங்க வண்டியும் நிற்கிதாங்க. ரொம்ப இயல்பாக இருக்குது. இங்கே யாரும் வந்தாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. எப்பயுமே இந்த ஏரியாவில் வந்து தண்ணி இவ்வளோ நிற்குமா? எப்பயுமே இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கும். மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கும். இது ரெடி பண்ணணும். மேற்கு மாவட்டத்தில் வந்து முக்கியமான பகுதியாக இருக்குது. அந்த கோவிந்த ரோடில் தண்ணி எப்பயுமே இது நிற்கிற இடம் தான். இது கிளியர் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தீவிரமாக செயல்படுறாங்களா கவர்மெண்ட்டு? அந்த அளவுக்கு தெரியலீங்களே. தீவிரமாக செயல்படுற மாதிரி தெரியல.
இவ்வளோ தண்ணி நிற்கிது, தீவிரமாக செயல்பட்டு இருந்தால் ஏன் இவ்வளோ தண்ணி நிற்கிது? ரொம்ப கஷ்டமான நிலைமை இது. பாருங்க, இந்த மழைக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பெஞ்சுது, மழை கூட அந்த அளவுக்கு இல்லை, காற்று தான் கொஞ்சம் அடிக்குது. இதுக்கே இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னா இன்னும் 2 நாள் 3 days மழை பெஞ்சதுன்னா எப்படி நிற்கும் தண்ணி? ரொம்ப கஷ்டம். 15 மாதிரி ஆயிருன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கா? அதெல்லாம் ஊரை பார்த்து வருவாங்க, இங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம். இதுக்கே தாக்கு பிடிக்க முடியல, கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே சூழ்நிலை வரும். கண்டிப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி மக்களுடைய வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்குதா? பால் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குதா? அத்தியாவசிய பொருட்கள்லாம் எங்கேயும் வெளியில் போக முடியல. எங்கன்னா ஒரு கடை திறந்து வச்சிருக்காங்க, எங்கே நம்மளால வெளியில் போக முடியல, வாங்க முடியல. இந்த மாதிரி தண்ணி மெயினான இடம் இதுதான். இங்கே தான் ஒரு 4-5 கடை இருக்குது, வேற எங்கேயும் கடைங்க கிடையாது. தண்ணி ரொம்ப நிற்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. பொருள் கிடைச்சாலும் போய் வாங்கணும்ல மக்கள். கார்லாம் பழுதாகி நிற்கிது பாருங்க. பஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, யூட்டர்ன் பண்ணுறாங்க. போக முடியாது. இப்போ போக முடியாது, சப்வே க்ளோஸ் ஆயிடுச்சு. சப்வே ரம்பிடுச்சு. ஆமாம், சப்பையில தண்ணியே நிக்கலன்னு தண்ணி இருக்கு. அப்புறம் என் பஸ் யூட்டர்ன் பண்றான், எல்லா வண்டியும் போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வராங்க. நான் தான் போய் சொல்றேன், இல்ல அவங்க தான் போய் சொல்றாங்க. என் பஸ்ஸுக்கார ஏன் போய் சொல்றான், போனால அண்ணாண்ட போறவங்க பஸ் அண்ணாண்ட போறவன் ஏன் போயிட்டு திருப்பிட்டு வராங்க? இப்போ பஸ்ஸுக்காரங்க அண்ணாண்ட போகணும், சபைக்கு அண்ணாண்ட போகணும், திருப்பிட்டு வராங்கல்ல. சபையில தண்ணி நிக்குது, வண்டி போகாது. வண்டி போச்சுன்னா நிறுத்திடணும். அந்த அளவுக்கு தண்ணி நிக்குது. எவ்வளவு தூரத்துல இருக்கு சபைக்கு இருந்து? சபை கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். போக முடியாத சூழ்நிலை தான், எல்லாம் வண்டி போக முடியாத சூழ்நிலை தான் வராங்க. பாருங்க, கார் எல்லாமே எல்லாம் போற வண்டி எல்லாமே ரிட்டர்ன் வருது பாருங்க. ரொம்ப கடினம் ப்ரோ அது. மழை அந்த அளவுக்கு சொல்லிடுற அளவுக்கு மழை இல்ல. இது மழை இல்லாமே அவ்வளவு தண்ணி நிக்குது. சொல்லிடுற அளவுக்கு மழை அதிகம் இவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. மழை விட்டே ஒரு 4 hours ஆகுது, இது வரைக்கும் தண்ணி அப்படியே நிக்குது. ரொம்ப கடினம். என்ன போறதுக்கான வழிமுறைகள் என்னதான் பண்ணிருக்காங்க? அது அவங்கள தான் கேட்கணும். தண்ணி நிக்கிறதுக்கு வழிமுறை கேட்டீங்கன்னா நம்ம சொல்லலாம். போறதுக்கு அவங்க தான் இப்ப 4000 கோடி ரெடி பண்ணிருக்காங்க. அவங்கள கேட்டா தான் நம்ம சொல்ல முடியும். என்ன ரெடி பண்ணிருக்காங்க அவங்களை நேரில் பார்த்தனா என்னங்க பண்ணீங்க, ஏன் இவ்வளவு தண்ணி நிக்குது? இந்த ஏரியா எம்எல்ஏ போனாங்க, எம்பி அவர்கள் வந்தாங்க, தெருவில் தண்ணி நிக்கலாம், அந்த தெருவில் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. கூட இல்ல வந்தாங்க, வந்து அந்த தெருவில் இறங்கினாங்க, சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. மக்கள்கிட்ட பேசினாங்க, நாங்கள் கிட்ட போகல ப்ரோ, அது சொல்ல முடியாது, கிட்ட நம்ம போகல. அதான் பட் நிற்கிது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நிற்கும். இப்போ 1 day கிளியர் ஆகுது. ஆனால் 1 dayன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. மக்கள் குழந்தைங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு குழந்தை விழுந்தது தண்ணியில் பயந்துட்டே போயிருக்கு, அது ரொம்ப கஷ்டம். பஸ்ஸே திருப்பிட்டு வராங்க, இப்போ தான் போனாங்க, திருப்பிட்டு வராங்க. பஸ்ஸை திரும்பி வர சூழ்நிலை. இப்போ பாருங்க, இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. தொடர்ந்து வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு வந்து வழிமுறைகள் வந்து எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ சப்வே க்ளோஸ் ஆனதால வந்து பஸ்ஸே ரிட்டர்ன் ஆகி போயிட்டு இருக்கு. இங்கிட்ட எந்த வாகனமும் போக முடியாத சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்கு. பாருங்க, மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு